வணக்கம் நண்பர்களே, நாங்கள் Mr.Stupid பை. இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுங்க. என்னென்னா நம்ம கோகோ ஹெல்மெட்டில் வந்து நீங்கள் வால்பறை போகும்போது பார்த்துருப்பீங்க, அது வாய்ஸ் கொஞ்சம் செம்ம நீட்டாக இருந்திருக்கும். ஸோ நான் அதுக்காக வந்து கரெக்டாக அந்த கேஸ் வந்து நான் ஓப்பன் கேஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டுருந்தேன். ஸோ எனக்கு வாய்ஸ் சரியாக கேட்கல. நான் அதுக்காக தான் அந்த கேஸ் இப்போ வாங்கினேன். இதோட லிங்க் வேணால் நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எஸ்ஏகேம் யாரும் யூஸ் பண்ணி அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த கேஸ் போட்டு இதோட ஆடியோ நல்லா இருக்கா, வீடியோ நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஒரு க்ரூசிங் ஸ்பீடு வச்சுட்டு இந்த க்ரூசிங் ஸ்பீடு வச்சு அந்த ஏர் நாய்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ நான் செக் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த வீடியோ. இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம புயோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டீ ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு, கஃபே மாதிரி. சரி, அது கொஞ்சம் விசிட் பண்ண மாதிரி ஆச்சு, அதுக்காக போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். அப்புறம் புது வாகிங் செட்டப்புங்க, இந்த இதெல்லாம் போய் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சரி வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பில்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க. அது மட்டும் நான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்க, அது அப்டேட்ஸில் வரும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் வந்து என்னோடய டிஸ்பிளே சுத்தமாக பார்க்க முடியாதுங்க. அதாவது டிஸ்பிளேவில் வந்து மேலாட்டமாக மட்டும்தான் பார்க்க முடியும், என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா அந்த மவுண்டிங்காக செட் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணங்காட்டி இப்போ வந்து என்னால் ஃபுல் ஸ்க்ரீன் என்னால் பார்க்க முடியுதுங்க. ஒரு வீடியோ கொஞ்சம் ப்ரெஷர் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வீடியோ ஒன்று எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும். இப்போ பைபாஸில் தான் போகணும். இப்போ போய் நான் புவியோட பிக்கப் பண்ணோம். புவியோட பிக் பண்ணிட்டு அங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன். அங்கேருந்து போயிட்டு நான் பைபாஸில் போயிட்டு தான் நான் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாய்ஸ் ஓகேவா, நாய்ஸ் இல்லாமல் வருதான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். இருக்கும் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நார்மலாக எல்லோரும் ஓட்டுற ஸ்பீடு வந்து 60 வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா 50 வந்துட்டேன். 60 போயிட்டு இருக்கேன் காய்ஸ். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கு எனக்கு தெரியல. நான் 60 ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டோட கிளாஸ் வந்து ஓப்பனில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டோட கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ 70 இருக்கு. வாய்ஸ் இருக்கு, ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு பேசுகிறேன். எனக்கு இப்போ வின்னாய்ஸ் வருமா என்னங்கிறத கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதுக்காக இதை செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம புரியர் அவரையும் பிக்கப் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். நானும் விளாக் எடுத்துகிட்டு வந்துட்டுக்கிறேன். ஆமாம், அவர் வந்து அந்த கடையை காட்டுறதுக்காக விளாக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அப்புறம் வந்துட்டேன். ஏன்னா அவர் ஃப்ரெண்டு கடை தான், அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஒரு 5 மாதம் மாற்றினாரு. ஆனால் அவருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி, நான் போயிட்டு கேஸுக்கு தான் செக் பண்ண வச்சு சொன்னேன். சரி வாங்க போகலாம், இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னாப்புல. 70 வச்சு இதோட வாய்ஸு விண்டோ, அதாவது வந்து ஹெல்மெட்டோட கிளாஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியும் ஓப்பன் பண்ணி அந்த வாய்ஸ் வச்சு பார்த்தோம். எப்படி இருக்கு பார்த்துருப்பீங்க. நான் பார்க்க வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாப் பார்த்தீங்கன்னா அவினாசிலேருந்து மங்களம் போகிற ரோட்டில் அந்த ஷாப் இருக்குது, வில்லேஜ் பேக்குன்னு சொல்லி. ஷாப் சூப்பராக இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே மதுரை ஜிகிர் தண்டாமும் ஃபேமஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டீ குடிக்கிற இடம் தான். ஆனால் இத்தனை நாள் வந்து இது இவரோட ஃப்ரெண்டு கடை தான், எதுவுமே தெரியாது. மோர் மட்டும் வாங்கிட்டோம், வந்தோம். மோர் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்குங்க. அந்த வடையில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை, கொள்ளு வடை, கீரை வடை, முருங்கைக்காய் வடை, அந்த மாதிரி. அப்புறம் சூப் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சூப்பு, இஞ்சி சூப்பு,
முருங்கைக்கீரை, மணத்தக்காளி, அந்த மாதிரி முடக்கத்தான், அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. சுண்டல், கொள்ளு, அப்புறம் கார பணியாரம், மிளகு பணியாரம், கேட்டு எல்லாமே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீ ஃபுட் வச்சுருக்காங்க. நம்ம வந்து மறுபடியும் இப்போ நைட் வியூ பார்க்கலாம். இந்த கேஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த கேஸே வச்சு இப்போ நைட் வியூ நம்ம பார்க்கணும். லென்ஸ் ஓகேவா, எப்படி கிளாரிட்டியாக நைட் வியூ காமிக்கிறதுங்க எப்படி இருக்குது. நம்ம எஸ்டே கேம் தாங்க, பரவாயில்லைங்க. இதை வச்சு இப்போ வியூ நான் காட்ட போகிறேன். அதாவது நைட்டு வியூ ஓகே, அந்த டிராஃபிக்கோட சவுண்டில் எப்படி நாய்ஸ்லாம் வாங்குது, இந்த வாய்ஸ் ரிடக்ஷன்லாம் இருக்காது, செக் பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி வாங்க போகலாம். வாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கேமோட நைட் வியூ ப்ளஸ் வாய்ஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அவினாசிக்குள்ளே இருக்கும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் பார்த்துக்குங்க. எஸ்ஏ கேமோ நைட் வியூ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேவா என்னன்னு சொல்லி. எனக்கு பார்க்க ஓகே, செம்மையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம எஸ்ஏ கேமோட அந்த ஓப்பன் கேஸ் எப்படி இருக்குது, அதோட வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல. ப்ளஸ் வந்தீங்கன்னா அந்த இப்போ கஃபே போயிருந்தவங்களும் அந்த கஃபே எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அதாவது அவினாசிக்காரங்களோ சப்போஸ் ரைடர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம புவி ரைடர் அவரை தான் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர் வீடியோஸுமே அதில் முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் நிறைய பாருங்கள். ஓகே, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் அப்டேட்ஸில் வரும்.